பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 6 மாதங்கள் தேவன் நம்மை சுகமாய் பாதுகாத்து இந்த 7வது மாதத்திலே பிரவேசிக்க கிருபை செய்திருக்கிறார். இந்த வருடத்துடைய அரை ஆண்டை நாம் முடித்து விட்டோம். இனி அடுத்த அரை ஆண்டு தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துவாராக. இந்த 7வது மாதத்தின் முதல் நாள்ல நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். இந்த வசனத்துல நான் வாசிக்கும் போது பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று இங்க நான் வாசிக்கிறோம். பயம் பலவிதமான பயங்கள் இருக்கிறது. தனிமையினால வரக்கூடியதான பயம், முதுமையினால வரக்கூடியதான பயம், எதிர்காலத்தை குறித்தான பயம், வியாதியினால் வரக்கூடியதான பயம், சத்துருக்களை குறித்தான பயம், இப்படி ஏராளமான வகை வகையான பயங்கள் காணப்படுகிறது. எந்த வகை பயமா இருந்தாலும் ஆண்டவர் இந்த காலவேளை நம்மை பார்த்து சொல்லுது, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நான் உன்னுடனே கூட இருக்கும்போது எதுக்கு பயப்பட வேண்டும்? நான் உன்னுடனே கூட இருக்கும்போது உனக்கு ஏன் பயம் வர வேண்டும்? நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னுடனே கூட இருக்கிறேன். நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டியதான தேவையில்லை, அவசியம் இல்லை. பயப்படாதே என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான பயம் வந்தாலும் பயங்களை நீக்கிறதான தேவன் நம்மோட கூட இருக்கிறார். வேதத்துல அநேகரை பார்த்து ஆண்டவர் பயப்படாதுன்னு சொன்னார். யாக்கோபை பார்த்து ஆதியாகமம் 28:17 சொல்லுகிறாரு, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோட கூட வருவேன். நான் உன்னை திரும்பவும் இந்த தேசத்தை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபு பேர்சபாவிலிருந்து பாதாமராமுக்கு போகிறதான வழியில தனிமை, இவ்வளவு நாளும் அம்மாவோட கூட இருந்தார். இன்றைக்கு சூழ்நிலை காரணமாக வீட்டை விட்டு புறப்பட வேண்டியதான ஒரு சூழ்நிலை. வழியிலே அவர் அந்த சூரியன் அஸ்தமித்தபடினாலே அவர் படுத்து கொண்டார். அவ்விடத்து கற்கள் ஒன்று எடுத்து தலைக்கு அடியில வைத்துக் கொண்டு படுத்து கொண்டார். அது வனாந்தரமான இடம். உபாகமத்தில் வாசிக்கும் போது, ஊழையிடுகிற வனாந்தரத்திலே நான் உன்னை கண்டு சந்தித்தேன் என்று மோசையை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஊழையிடுகிற வனாந்தரம், யாக்கோபு படுத்திருந்த இடம் ஒரு வனாந்தரமான இடம், காட்டு பகுதி. அங்கே நரிகள் ஊழையிடுகிறது, சிங்கம் கர்ச்சிக்கிறது, யானை பிளவுகிறது, இன்னும் அங்குள்ள காட்டு விலங்குகள் தங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கொண்டிருக்கிறது. இதை பார்த்ததும் ஆண்டவர் யாக்கோபு படுத்திருந்த இடத்துல ஒரு ஏணியை சாட்டி தம்முடைய தூதர்களை கீழே இறங்கு பண்ணினார். தேவதூதர் ஏறுகிறது இறங்குறமா இருக்கிறதை யாக்கோபு கண்டார். பாருங்க, யாக்கோபு வனாந்தரத்திலே போனார், வனாந்தரத்திலே படுத்திருக்கிறார். ஊழையிடுகிற வனாந்தரத்திலே அவர் இருந்த போது ஒருவேளை யாக்கோபு நன்றாக தூங்குகிறார், பயண களைப்புல தூங்குகிறார். காட்டு விலங்குகள் அவனை தொடாதபடிக்கு, காட்டு விலங்குகள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய சேனையை அனுப்பினார். வானத்திலிருந்து ஒரு ஏணி கீழே வந்தது. அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறார்கள். அங்கு வானத்திலிருந்து அந்த ஏணிக்கு மேல இருந்து கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறாரு. நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறேன். நீ பயப்படாதே, நீ போகிற இடத்துல நான் உன்னோட கூட வருவேன். நீ எங்கெங்க போறியோ அங்கெல்லாம் நான் உன்னோட கூட வருவேன். உன்னை திரும்பவும் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னார். சொன்னதான தேவன் அப்படியே இருந்து விடவில்லை, யாக்கோபோட கூட சென்றார். அவருடைய வாழ்க்கையில எந்தெந்த பயங்கள் வந்ததோ எல்லா பயத்தையும் போக்கி கர்த்தர் யாக்கோபோட கூட இருந்தபடினாலே அங்கிருந்து மகிழ்ச்சியோட புறப்பட்டான். யாக்கோபு லாபானோட வீட்டுக்கு போனா. அங்கே ஆடுகள் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு 2 திருமணம் பண்ணினார்கள். லாபான் முதலாவது இளைய குமாரத்தை தருவதா சொல்லி மூத்த குமாரத்தை கொடுத்தான். மறுபடியும் 7 வருடம் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்தது. 10 முறை சம்பளத்தை மாற்றினான். எவ்வளவோ தீமைகளை யாக்கோபு அனுபவித்தார். கர்த்தர் யாக்கோபோட கூட இருந்தார். யாக்கோபோட கூட யாக்கோபு சொல்கிறாரு, உங்க அப்பா 10 முறை சம்பளத்தை மாற்றினார், நான் சேவிக்கிற கர்த்தர் என்னோட கூட இருந்து உங்க அப்பாவோட ஆடுகளை எடுத்து எனக்கு கொடுத்தார். என்னுடைய வேலைக்கு தகுந்ததான கூலியை கர்த்தர் கொடுத்தார். உங்க அப்பாவை என்னை வஞ்சனை பண்ணினார் என்று யாக்கோபு தன்னுடைய மனைவிமாரை பார்த்து சொல்கிறார். பாருங்க, யாக்கோபோட கூட கர்த்தர் அங்கே இருந்தார்.
யாக்கோபை மாமனார் லாபான் கொடுமைப்படுத்துகிறதை கர்த்தர் கண்டு ஆண்டவரே சொல்லுகிறாரு, அவன் செய்யறதான தீமை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு கட்டத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ எழும்பி நீ பேர் சபாவுக்கு புறப்பட்டு போ, நான் உன்னோட கூட வருவேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ புறப்படு, லாபான் செய்யறதான எல்லா தீங்கியும் நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, கர்த்தர் யாக்கோபோட கூட இருந்தபடினாலே லாபான் செய்த தீமை கர்த்தர் அறிந்தார். இப்போது லாபானை யாக்கோபை நீ பேர் சபாவுக்கு புறப்பட்டு போ, உங்க அப்பா வீட்டுக்கு புறப்பட்டு போ, வழியில தரிசனமான தேவன் நான் தான் அப்படின்னு சொல்லி யாக்கோபை அங்கிருந்து புறப்பட பண்ணுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நம்மோட கூட வருகிற தேவன், அவர் நம்மோட கூட வரும்போது எத்தனை இன்னல்கள் எத்தனை துன்பங்கள் நம்மை நெருங்கி வந்தாலும் அவைகளை மேற்கொள்ளக்கூடியதான கிருபை தேவன் நமக்கு தருவார். எதிர்காலத்தை குறித்ததான ஒரு தரிசனத்தை நமக்கு கொடுப்பார். நமக்கு வரக்கூடிய தீமைகளை மாற்றி அதை நன்மையாக மாற பண்ணுவார். தேவன் நம்மோட கூட இருப்பார். ஆனா நாம் அஞ்ச வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை, துக்கப்பட வேண்டியதில்லை, துயரப்பட வேண்டியதில்லை. தேவன் நம்மோட கூட இருக்கும்போது நம்மை ஜெயமான பாதையில நடத்துகிற தேவன். இந்த காலவிழல, இந்த மாதத்தின் முதல் நாள் காலவிழல ஆண்டவர் அமைப்பார் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எந்த விதமான பயம் வந்தாலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நான் உன்னோட கூட இருக்கிறபடினாலே நீ கலங்க வேண்டியதில்லை, நான் உன்னை பலப்படுத்துவேன், நீதியின் வலகரத்தை உன்னை தாங்குவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் இந்த கால விழலில் சொல்லுகிறார். பாருங்க, வேதத்துல அநேகரை பார்த்து நீ பயப்படாதுன்னு சொன்னார். யோசோபாத் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். யோசுவோட பயம் இவ்வளவு நாட்களும் 40 வருடங்கள் ஜனங்கள், அடங்காத ஜனங்கள், கீழ்ப்படியாத ஜனங்கள், முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், மோசே அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். மோசைக்கே இவர்கள் கீழ்ப்படியவில்லை. மோசையுடைய அதே பொறுப்பு இப்போ எனக்கு வந்திருக்கிறது, எப்படி இந்த ஜனங்களை வழிநடத்துவது என்கிறதான பயம் யோசுவா காணப்பட்டது. அப்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவரும் உனக்கு முன்பதை எதிர்த்து நிற்பதில்லை, நான் எப்படி மோசையோட கூட இருந்தேனோ உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லி யோசுவாவை ஆண்டவர் தைரியப்படுத்தினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவாவுக்கும் எத்தனையோ யுத்தங்கள் வந்தது, எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. கர்த்தர் யோசுவோட கூட இருந்து அப்படின்னாலே அவைகளை மேற்கொள்ளக்கூடிய கிருபை செய்தார். யோசுவா ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த ஜனங்கள் எல்லாரும் கண்களும் முன்பதாக நான் உன்னை மகிழ்ப்படுத்துவேன். பாருங்க, யோசுவா அந்த யோர்தானை பிரிக்கக்கூடியதான ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். யோர்தான் நதி கரை புரண்டு பாய்கிறதான நதி. ஆனா யோசுவா மூலமாக அந்த யோர்தானை பிரிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். யோர்தானை பிரித்தவர்கள் 3 பேரு. ஒன்று யோசுவா, 2வது எலியா, 3வது எலிசா. 3 பேர் தான் எரிகோவை, அதாவது யோர்தானை பிரித்து அக்கறை போனது. ஆனா அந்த யோசுவாவை கொண்டு ஆண்டவர் அந்த பெரிய காரியத்தை நடப்பித்தார். கரை புரண்டு ஓடுகிறதான அந்த அறுப்பு காலத்துல யோசுவாவுடைய அந்த ஆசாரியருடைய கால்கள் தண்ணீர்ல பட்ட மாத்திரத்துல இந்த யோர்தானை 2ஆக பிரித்தார். அதன் வழியாக உலர்ந்த தரைவழிய ஜனங்கள் அக்கறைப்பட்டார்கள். இதை பார்த்து எதிரிகள், கானானியர்கள் பயந்தார்கள். ஐயோ, யோர்தானையே 2ஆக பிரிந்து அந்த உலர்ந்த தரைவழியாக ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், அவளோட கூட இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி இந்த ராகாப் சொல்லும் போது, உங்கள் நிமித்தம் இருதயங்கள் கரைந்து சோர்ந்து போறது என்று அவள் சொல்லுகிறதை காண்கிறோம். பாருங்க, கர்த்தர் யோசுவோட கூட இருந்தபடினாலே அந்த மகத்தான கிரியை செய்தார். அந்த யோசுவை கொண்டு தேவன் பெரிய யுத்தங்களை நடப்பித்தார். இங்க யோசுவா 10ஆம் அதிகாரத்துல வாசித்தா, கர்த்தர் யோசுவோட கூட இருந்தாரு, யோசுவா ஆண்டவரோட பேசினாரு, யோசுவோட வார்த்தைக்கு சூரியன சந்திரனும் கீழ்ப்படிந்தது. கர்த்தர் யோசுவோட கூட இருந்தபடினாலே அவரை யோசுவா கர்த்தரோட பேசினார். பேசிட்டு சொல்லுகிற, சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல்லுங்கள் என்று சொல்லி ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்ட அந்த நாளை ஒத்த வேறொரு நாள் அதுக்கு முன்னும் இல்லை, அதுக்கு பின்னும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. யோசுவோட வார்த்தையை கேட்டு சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது. மாத்திரமல்ல, யோசுவா யுத்தம் பண்ணும் போது தேவன் வானத்திலிருந்து கற்களை விழப்பண்ணினார், பெரிய பெரிய கற்களை விழப்பண்ணினார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். யுத்தத்தினால செத்தவர்களை பார்க்கலும் கல்மழையினால செத்தவர்கள் அதிகம். தேவனே அந்த யோசுவோட கூட இருந்து அந்த பெரிய யுத்தத்தை நடப்பித்தார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட காணப்படுகிற பெரிய யுத்தங்களை அவர் உங்களோட கூட இருப்பாரானா நீங்க மேற்கொள்ள முடியும்.
உங்களோட கூட கர்த்தர் இருக்கும்போது நீங்க லேசாக அந்த காரியத்தை செய்வீர்கள். ஒருவேளை பெரிய யுத்தங்கள் இல்ல, சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில கடன்கள் இருக்கலாம், சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். நீங்க தொடங்கினதான அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாத ஒரு சூழலாய் காணப்படலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். உங்களோட கூட இருக்கிறதான அந்த ஆண்டவரை நீ விட்டுவிடக் கூடாது. உங்களோட கூட இருக்கிறதான ஆண்டவரோட நீங்க எப்போதும் பேசிட்டு இருக்கணும். உங்களோட கூட இருக்கிற ஆண்டவரத்துல எல்லா காரியங்களையும் நீங்க சொல்லணும். அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உங்களோட கூட இருந்து நடத்துகிறதான தேவனா இருக்கிறார். பாருங்க, அடுத்தது அப்போஸ்தலர் 18 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்கிறாரு, பவுலே நீ பயப்படாதே, உன்மேல ஒருவனும் கைப்படுவதில்லை, உன் பிராணனை ஒருவனும் வாங்குறது இல்லை, நான் உன்னோட கூட இருக்கிறேன், ஒருவனும் உன்மேல கைப்படுவதில்லை. அந்த பவுலோட கூட கர்த்தர் இருந்தார். அந்த பவுலை கொலை செய்யும்படியாக எத்தனையோ முறை முயற்சித்தார்கள். அப்போஸ்தலர் 21 அதிகாரத்துல பவுலை கொலை செய்ய எத்தனித்த போது போர் சேவர்கள் அவன் அங்கிருந்து பிடித்து கொண்டு போனார்கள். 22 அதிகாரத்துல இப்படிப்பட்டவன் இந்த பூமியிலே உயிரோடுக்க கூடாது, அவன் சாக வேண்டும் என்று முற்பட்டார்கள். அப்போது அங்கிருந்து அவனுடைய கைக்கு ஆண்டவர் அவளை தப்பித்து கொண்டு போனார். 23 அதிகாரத்திலும் அவனை கொலை செய்யும்படியாக எத்தனித்தார்கள். அங்கிருந்து அவனை தப்பி வைத்தார். இப்படி ஒவ்வொரு அதிகாரங்களிலும் நான் பார்க்கும்போது அந்த பவுலை தேவன் காப்பாற்றினார். பவுலோட கூட கர்த்தர் இருந்தார். பவுலை அந்த பொல்லாதவருடைய கைக்கு தப்புவித்தார். 28 அதிகாரத்துல வாசிக்கும் போது ஒரு பாம்பு, வலு சர்ப்பம், அதாவது ஒரு கட்டுவிரியன் அவளை கடித்த போது அந்த ஊராரே சொன்னார்கள், தீவிர உள்ள ஜனங்களே சொன்னார்கள், இவன் கொலை பாதகன், அதுக்கு சந்தேகமே இல்லை. காரணம், சமுத்திர தப்பி வந்தும் பழி இவனை விடவில்லை. இவன் கொலை பாதகன், இவன் கொஞ்ச நேரத்துல கீழே விழுந்து செத்து போவான், ரத்தம் வாங்கிட்டு செத்து போவான், வீக்கம் கண்டு செத்து போவான் அப்படின்னு சொல்லி அவனுடைய சாவை அந்த தீவார் எதிர்பார்த்தார்கள். ஆனா கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நான் வாசிக்கிறோம், அந்த விரியனை, அந்த கட்டு விரியனை பவுல் தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாத இருந்தான் என்று வாசிக்கிறோம். காரணம், கர்த்தர் பவுலோட சொன்னாரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன், ஒருவனும் உண்மையில் கைப்படுவதில்லை, உன் ஜீவன் ஒருவனும் வாங்குவதில்லை என்று சொல்லி அந்த பவுலோட கூட கர்த்தர் சொன்னார். அதனால கொலை செய்யும்படியாக அநேகர் வந்தார்கள். இவனை கொலை செய்கிற வரைக்கும் நாங்க ஒண்ணு சாப்பிடுவதில்லை, குடிப்பதில்லை, புசிப்பதும் இல்லைன்னு சொல்லி 40 பேர் கங்கணம் கட்டிட்டு இருந்தார்கள். ஆனா அவருடைய பிரயத்தனங்கள் வீணாய் போனது. இவனை வழியில கொண்டு போடும்படியாக அவனை கூட்டிட்டு வாருங்க அப்படி சொல்லி வந்தார்கள். அவருடைய திட்டங்களும் பலிக்காம போனது. எத்தனையோ முறை அவனை கொலை செய்யும்படியாக திட்டமிட்டார்கள். கப்பல் உடைஞ்சு போச்சு. அப்போது அந்த கப்பற்கார் சொல்லுறாங்க, ஒருவனும் தப்பி கரையேறாதபடிக்கு அவளை கைதிகள் எல்லாம் கொண்டு போட வேண்டும் என்று. அங்கேயும் ஆண்டவர் ஒரு அனுகூலமான வாசலை திறந்தார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, கர்த்தர் பவுலோட கூட இருந்து அப்படின்னாலே மரணத்துக்கு ஏதுவான எத்தனையோ சூழல்கள் வந்த போது கர்த்தர் அவனை பாதுகாத்தார். இந்த காலவெளியில இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் ஒரு அதிசயமான கிரியை நடப்பிக்க வல்லவராய் காணப்படுகிறார். மரணத்துக்கு ஏதுவான எது இருந்தாலும், வியாதியா இருக்கலாம், ஒருவேளை எதிரிகளா இருக்கலாம், யாருடைய கைக்கு ஆண்டவர் பூடுகாதபடி உடைய காக்க வல்லவர். உங்களுடைய பிரயாணங்கள்ல கூட இருக்க அவர் வல்லவர். நீங்க சந்திக்கிறதான ஒவ்வொரு தோல்விகளையும் ஜெயமாக மாற்ற வல்லவர். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல கூட இருக்க அவர் வல்லவர். உங்களுக்கு எதிராக எழும்புகிறதான எல்லா தீமைகளும் அகற்றி உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தர அவர் வல்லவராய் காணப்படுகிறார். ஜெயத்தின் பாதை நடத்த அவர் வல்லவர். அவருடைய சமூக ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த காலை விடலும் உங்களுடைய திரும்பத்தை நோக்கி பார்க்கிறோப்பா. பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா, இந்த மாதத்தை நாங்கள் எப்படி ஆரம்பிப்பது என்கிறதான் அச்சத்தோட காணப்படுகிறோம். இந்த காலவெளியில் எங்களை பார்த்து பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், என் நீதின் வலகரத்தினோடு தாங்குவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று எங்களை தைரியப்படுத்துகிறீரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஏசப்பா, எங்களுடைய பயங்கள் அதைரியங்கள் எல்லாம் மாற்றி எங்களுக்கு தைரியப்படுத்துகிறபடினாலே நன்றி செலுத்துகிறப்பா. கிதாவே, மக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களோட கூட இருப்பதை எல்லாரும் காணத்தக்கதாக பிரத்யட்சமான கிரியைகளை தேவன் நடப்பிக்க போறபடியால் நன்றி செலுத்துவோம் ஆண்டவர். இந்த கால வேளையில இந்த வார்த்தையை கேட்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டுடைய அதிசய கிரியை காணத்தக்கதான கிருபைகளை தேவன் செய்வன் ஜெபிக்கிறோம், திருக்கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.